உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கண்டிப்பா நீயும் வித்யாவும் தான் ஒன்னா சேருவீங்க. அதுக்காக தானே நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா சுத்தி நடக்கிற விஷயம் எல்லாம் வேறையா இருக்குப்பா. என்ன? அது யாரு? தெரியலப்பா. வித்யாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்றான். ஆனா அவன் ரொம்ப தப்பானவனா இருக்கான்பா. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு வித்யாவுக்கு பிரிச்சு பார்க்க தெரியும். ஆனா இப்படி ஒருத்தங்கிட்ட எப்படி பழகினான்னு தெரியல. எனக்கு வந்த கோவத்துக்கு அவனை ரெஸ்டாரண்ட்லயே வச்சு அடிச்சிருப்பான்ப்பா. டேய், அவன் வித்யா கூட வந்திருந்தான். வித்யா ஏற்கனவே என் மேல ரொம்ப கோவமா இருக்கா. அதான் நான் சைலண்டா வந்துட்டேன்பா. ரொம்ப பேசிட்டான்பா. அத்தனை பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டான். விடுறா விடுறா, அதையே நினைச்சிட்டு இருக்காத. உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நீ எதுவும் பண்ணாம வந்தது தான் நல்லது. அந்த இடத்துல வித்யா நம்ம பழைய வித்யாவை மட்டும் இருந்திருந்தா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பா. பாவம், அவளும் சூழ்நிலை கைதி ஆயிட்டா. ஆனா என்னால ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்ல முடியும்டா, வித்யா உன்னை விட்டு போக மாட்டான். நீ அவனெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. அவன் தப்பானவனா இருந்தாலும் எனக்கு வித்யா மேல நம்பிக்கை இருக்கு. அவன் நெருப்பு மாதிரி. தப்பான நோக்கத்துல யாரும் அவகிட்ட நெருங்க முடியாது. என்னை தூக்கி போட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவ எப்போவோ பண்ணிருப்பாப்பா. இப்படி 8-9 வருஷமா தனியா இருக்க மாட்டா. அவ மனசுக்குள்ள நான் இருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும். இந்த நிரஞ்சனா தான்ப்பா கொஞ்சம் ஓவரா பேசிட்டா. அவ தப்பான வார்த்தையெல்லாம் பேசிட்டா. நீங்க மட்டும் என்ன தனியாவா வந்திருக்கீங்க? உங்க கூட ஒருத்தி வந்திருக்கால. நாங்க என்ன தப்பா பேசிட்டோமா? உங்க 2 பேருக்கும் என்ன வரவன்னு எனக்கு தெரியாது. ஆனா நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். எங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. டேய் டேய், அவ எப்ப சான்ஸ் கிடைக்கும் வித்யாவோட இமேஜை கெடுக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கா. அவ பேசுனது தப்பு. கண்டிப்பா வித்யா ஹர்ட் ஆயிருப்பா. நீ வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி சாரி கேள்றா. வித்யா கிட்ட கிளியரா நிரஞ்சனா பேசுனதுல உனக்கு எந்த உடன்பாடும் இல்லைன்னு சொல்லு. வித்யாவுக்கு உன்னை பத்தி தெரியும்டா. இருந்தாலும் நிரஞ்சனா உன் கூட வந்திருக்கா, அதனால சொல்றேன். ஒன்றும் இல்லடா, நீ தூங்கு. வித்யா, சொல்லுங்க. நான் உன்கிட்ட பேசணும்.
என்ன? இல்லை, நேற்று ரெஸ்டாரண்ட்ல தப்பாயிடுச்சு. அதான் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு கால் பண்ணேன். நான் வேணும்லாம் எதுவும் பண்ணல. அவர் கொஞ்சம் அதிகமா பேசிட்டாரு. அதான் நிரஞ்சனா கோவப்பட்டுட்டா. நீங்க கட்டிக்க போற பொண்ணு கோவம் வரதானே செய்யும். எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. இதுல நீங்க சாரி கேக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இல்ல வித்யா, நீ ஹர்ட் ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியும். அவரு உன்னோட ஃப்ரெண்ட், உனக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தரா தெரிஞ்சாரு. அதை புரிஞ்சுக்காம இந்த மாதிரிலாம் நடந்து போயிடுச்சு. சாரி வித்யா. பரவாயில்ல. இத சொல்றதுக்கு தான் கால் பண்ணீங்களா? ஆமா. எனக்கு வந்ததுல இருந்து ரொம்ப கில்ட்டாவே இருந்துச்சு. அப்புறம் உன்கிட்ட சாரி கேட்டாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு தோணுச்சு. அதான். இப்போ நிம்மதியா இருக்கா? டைம் ஆயிடுச்சு, போய் தூங்குங்க. வேற எதுவும் சொல்லணுமா? இல்ல. வித்யா, நீ ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? ஆமா. சொல்லு. அவர் எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட். சிக்கிம்ல என் கூட ஒர்க் பண்ணாரு. ரொம்ப மரியாதையான ஆளு. அவருக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஹஸ்பண்டோட இல்ல, பிரிஞ்சிருக்கேன்னு மட்டும்தான் தெரியும். நீங்க என்னோட ஹஸ்பண்ட்னு அவருக்கு தெரியாது. இனியும் அது தெரிய வேண்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்குள்ளதான் எல்லாமே முடிஞ்சிருச்சுல. இதுக்கப்புறம் நீங்க யாரு என்னங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வேண்டாம். யாருக்குமே தெரிய வேண்டாம். இதுக்கப்புறம் நீங்க அவரை மீட் பண்ணவும் வேண்டாம். ஒருவேளை நீங்க மீட் பண்ற மாதிரி சந்தர்ப்பம் அமைஞ்சா நீங்க எதையும் காட்டிக்க வேண்டாம். ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? வேற ஏதாவது சொல்லணுமா? இல்ல, இதான் சொல்லணும்னு தோணுச்சு. குட் நைட். குட் நைட். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.